ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரியாவை பொய்யா பரிகாரம் பண்ண வச்சு செம்மையாக சித்திரவதை பண்ணிடுறாங்க நம்ம தீபா கோவிலில் வச்சு. ஸோ வீட்டுக்கு வந்ததும் செம காண்டில் இருந்துட்டு இருக்காங்க ரியா தீபா மேலே. ஏய் தீபா, என்னை நல்லா வச்சு செஞ்சுட்டுலடி விட மாட்டேன், என்னோட ஃபர்ஸ்ட் எதிரின்னு சொன்னால் அது நீ தாண்டி, கூடிய சீக்கிரமே உன்னை இந்த கழுத்தை பிடிச்சி அபிராமி அத்தையை வெளியில தள்ள விடாம பண்ண இல்லை, என் பேரு ரியா இல்லைங்கிற மாதிரி சவால் விடுறாங்க. ஏய் யாரடி என்ன கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுற? இப்போ நினைச்சா கூட நான் ஒன்னும் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவேன். எல்லாம் இந்த குடும்பத்துக்காகத்தான் பொறுத்துட்டு இருக்கேன். இங்க பாரு அவளே, இது எல்லாம் சாம்பிள் தான், இனிதான் உனக்கு போக போக இருக்குடியேங்கிற மாதிரி தீபா மாஸ் பண்ணது. ரியா செம காண்டில் நின்றுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அபிராமி வராங்க. தீபா என்னம்மா நல்லபடியா பரிகாரம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டது. பாத்தியா கிழவிக்கு நக்கல, இது எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு அந்த தீபா கூட கூட்டு சேர்ந்து எப்படி பழி வாங்குறான்னு பாத்தியா ரியாங்கிற மாதிரி ஐஸ்வர்யா ரியாவை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இருக்கட்டும், இந்த கிழவிக்கு சேர்த்து ஆப்ப வைக்கிறேங்கிற மாதிரி ரியா பேசிட்டு நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயோ பாவம், இதான் சொல்றது, வேற ஒரு பொண்ணு வாழ்க்கையை பறிச்செடுத்தா இப்படித்தான் கடவுள் தண்டனை கொடுப்பாருங்கிற மாதிரி அபிராமி நக்கல் பண்ணி பேசுறாங்க. இது எல்லாத்தையும் மீனாட்சி வெளி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, வயசானவங்கிறவரியா தான் நான் இப்ப வரைக்கும் உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொன்னது. ஏய் யாரை பார்த்துட்டு கை நீட்டி பேசுறேன், இங்க பாரு இப்படி தாண்டி பேசு, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதும் உடனே தீபாவை தள்ளி விட்டுட்டு மீனாட்சி ரியா கண்ணத்துல பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. இவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிக்க வருவா அப்படின்னு வரும்போது ரியாவை பிடிச்சு தள்ளி விட்டுடுறாங்க மீனாட்சி. உடனே ஏற்கனவே பரிகாரம் செஞ்ச டயர்டு வர ரியா கீழே விழுந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. உடனே ஐஸ்வர்யா, மீனாட்சிக்கா அவங்களுக்கு அறிவே இல்லையா, இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்கிற மாதிரி திட்டினதும், யாரு நாங்க மிருகமா இல்ல இந்த மிருகத்து கூட சேர்ந்திருக்கிற நீ மிருகமா, இங்க பாரு இதே அடி உனக்கு விழும், கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொன்னது. ஐஸ்வர்யா அமைதியாயிடுறாங்க. மீனாட்சி, எதுக்குமா உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம், நீ போமா, இவளெல்லாம் அடிச்சா உனக்கு தான் பாவம் அப்படின்னதும், இங்க பாருங்க ஏற்கனவே உங்களை தள்ளி விட்ட போவே இவளோட கையை காலெல்லாம் முறிச்சு பத்த வச்சிருக்கணும், என்னன்னு தான் தீபா தடுத்துட்டா பொறுமையா இருந்துட்டேன். இப்ப என்னன்னா என் கண்ணு நடிகை உங்களை எதிர்த்து பேசிட்டு இருக்கா. இங்க பாருங்க, இவளால உங்களுக்கு சின்ன ஒரு பிரச்சனை வந்தா என்கிட்ட சொல்லுங்க, இவளை கொண்டு போட்டுட்டு சந்தோஷமா நான் ஜெயிலுக்கு போறா அப்படின்னு சொல்லி மீனாட்சி கொலவரியில போய் கத்திட்டு இருக்காங்க. உடனே மைத்திலி மீனாட்சியை சமாதானப்படுத்தி அங்க இருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. பார்த்தல இங்க பாரு, உன்னை இங்க இருந்து வீட்டை விட்டு அனுப்புறது என்னடி, உன்னோட அடையாளமே இல்லாம பண்றதுக்கு நாங்க 2 பேருமே போதும், வீட்டுக்கு வந்தமானு அடங்கி ஒடுங்கி போயிரு, இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, உன்னோட சுயரூபம் தெரிஞ்சதும் ஆனந்த் மாமாவே உன்னை கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளுவாரு. இன்னொரு வாட்டி அதை எதிர்த்து பேசுறது தேவையில்லாத காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறதுலன்னு அது மூக்கு நுழைச்ச மவளே தொலைச்சிடுவா தொலைச்சிங்கிற மாதிரி தீபா செமையா மாஸ் பண்ணுவாங்க. இப்படித்தான் வரக்கூடிய புறமோ எடுத்துட்டு போக வாய்ப்புகள் இருக்கு.